நண்பர்களுக்கு வணக்கம். இந்த ஜாதகர் 27/2/1970 2:48 AM கோயம்புத்தூர்ல பிறந்திருக்காருங்க. இந்த ஜாதகர் வேற யாரும் இல்லை, நான் தான். இப்போ என்னுடைய ஜாதகத்தில நான் விளக்கி சொல்ல போறேன். என்னன்னா, ஜாதகத்துல நடக்கும் சம்பவங்கள் தசா அமைப்புகள் தான் தீர்மானிக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஜாதகம் ஒரு உதாரணம். வாழ்க்கையில நமக்கு நடக்கக்கூடிய இன்ப துன்பங்கள், திருமணம், பொருளாதாரம், குழந்தைகள் அனைத்தும் தசாபுத்தி அப்படிங்கிற அமைப்புல தான் நடக்குது நம்ம பாரம்பரிய ஜோதிடப்படி. ரைட். இப்ப நான் விளக்க போறேன், 2 விதமா நான் விளக்க போறேன். ஒண்ணு பாத்தீங்கன்னா பாரம்பரிய முறை. இப்ப பாரம்பரிய முறையில நம்ம தசாபுத்தி சொல்லும் பொழுது ஆதித்ய குச்சி ஐயாவை நம்ம பின்பற்றாம சொல்லவே முடியாது. சரிங்களா? இது அவர் மெத்தேடன் நீங்க நினைச்சாலும் சரி. நான் சொல்றேன் பாருங்க, இது பாரம்பரிய முறைதான். பாரம்பரிய முறையில அவர் சொன்னாலே அவர் சாயல் வந்துடும். சரிங்களா? சரி. ஜாதகர் 27/2/1970 2:48 AM பிறந்திருக்காங்க. சுவாதி நட்சத்திரம், சுவாதி 4ஆம் பாவத்துல ஜாதகர் பிறந்திருக்கார். ஜாதகர் பிறக்கும் பொழுது ராகு திசை 3 வருஷம் 9 மாசம் 16 நாள். தனுசு லக்னத்துல ஜாதகர் பிறந்திருக்கார். 2ல முதன்க ராகு, சுக்கிரன், சூரியன் 3ல, 5ல சனி நீச்சம், செவ்வாய் ஆட்சி, 9ல கேது, 11 குரு பாவம். சரிங்களா? இப்போ ஜாதகம் பிறக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ராகு திசை 3 வருஷம் 9 மாசம் 16 நாள். ராகு பாத்தீங்கன்னா சூரியன் கூடயும் சுக்கிரன் கூடயும் அணைஞ்சிருக்கார். ராகு சூரியன் கூடயும் சுக்கிரன் கூடயும் அணைஞ்சிருக்கார். குருவோட பார்வை அவருக்கு விடுது. அப்போ ராகு பாத்தீங்கன்னா நீசமான வீட்டுல இருக்கிறார். அப்போ ஜாதகர் 3 வருஷம் 9 மாசம் பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பிழைக்குமா பிழைக்காதான்னு தெரியாத அடிப்படையில டெய்லி அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டெய்லி பாத்தீங்கன்னா 2 இன்ஜெக்ஷன் போட்டு இந்த ஜாதகம் வளர்த்துனாங்க. இப்ப ஜாதகம் பாத்தீங்கன்னா குரு இந்த தசானாத ராகு பார்த்தனால அவருக்கு ஆயுள் கண்டம் மட்டும் இல்லாம போச்சு. 2வது பாத்தீங்கன்னா ராகு சூரியனோட சேர்ந்தாலே அவர் தசை சிறப்பா இருக்காது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அடுத்தது பாத்தீங்கன்னா குரு திசை 16 வருஷம் குரு திசை. ஜாதகருடைய 19 வயசு 9 மாசம் 16 நாள் வரைக்கும் குரு திசை. இந்த குரு திசையில ஒரு ஆரம்ப கல்வி. அப்ப அந்த ஆரம்ப கல்வி ஜாதகம் நான் 8வது வரைக்கும் தான் படிச்சேன். ஏன்னா இந்த குரு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல பகை பெற்று, சுக்கிரன் வீடு எனக்கும் ஒரு பகை சனி செவ்வாயால் பார்க்கப்பட்டு இந்த குரு திசையில இல்லை 4ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் இருக்கிறதுனால தாயார் வீடு எல்லாத்தையும் பிரிஞ்சு குரு திசை வரைக்கும் அவரால் வீடுக்கு வர முடியல, வெளியேதான் இருந்தார். படிப்பை கெடுத்துட்டார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல செவ்வாய் சனிக்கு பார்வையிட்டு நவாம்சத்துல பாத்தீங்கன்னா குரு நவாம்சத்துல குரு சுவாதி 2க்கு போய் நவாம்சத்துல நீச வீட்டுக்கு போயிட்டாரு. நவாம்சத்துல நீச வீட்டுக்கு போயிட்டாரு. அதனால இந்த குரு ஜாதகருக்கு அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை ஒரு செய்யல குரு திசை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சனி திசை. சனி பாத்தீங்கன்னா இந்த சனி திசையில இந்த 19 வயசுல ஜாதகர் படாத துன்பங்களே இல்லைங்க. எல்லா துன்பத்தையும் பட்டுட்டாரு. என்ன காரணம்னா இந்த சனி செவ்வாயுடன் இணைந்து, என்னைக்குமே செவ்வாய் சனி சேரும் பொழுது இந்த செவ்வாயோட காரணத்தினால ஜாதகருக்கு பெரும் துன்பத்தை கொடுப்பார். அப்போ அந்த காலத்துல ஜாதகருக்கு 19 வயசு 9 மாசம் இருக்கும் பொழுது ஜாதகர் தன்னுடைய சகோதர சகோதரிகளால் பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, ஏகப்பட்ட துன்பத்தை அனுபவிச்சார். ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா சனி திசை ராகு புத்திர திருமணம். ராகு 3ல சுக்கிரனோட திருமணத்தை குறிக்கக்கூடிய 7ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவத்தில் இருப்பதனால சுக்கிரனாக இருப்பது, சுக்கிரனோட இணைந்திருப்பதனால் அந்த ஜாதகருக்கு திருமண அமைப்பை காலம் கடந்து கொடுத்தார். எனக்குமே லக்னாதிபதி கெடும் பொழுது பின் வாழ்க்கை தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா சனி திசையில ராகு புத்திர திருமணம், சனி திசையில குரு புத்திர குழந்தைகள் ஜாதகருக்கு. அடுத்து புதன் 38 வயசு சனி திசை, 36ல அவருக்கு கல்யாணம். அந்த 2 வருஷத்துல அவருக்கு குழந்தை அமைப்புகள்
வேலைகள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. குருவனோட பார்வையில பின்னால ஒரு நல்ல பலனை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 17 வருஷம் புதன் தசை. இப்போ இந்த புதன் பாத்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு 7-10க்குரியவர். இந்த புதன் தசையில அவர் ஜோதிடம் படிக்க வந்தாரு. 7-10க்குரிய புதன் வாக்குஸ்தானம் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஜோதிடம் பெற்று இவர் பலன் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த புதன் தசை பாத்தீங்கன்னா ஜாதகம் நல்ல அமைப்பை கொடுத்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த புதன் பாத்தீங்கன்னா நகரத்துக்கு பாதகஸ்தானமான 7ஆம் இடத்துக்கு 8ல மறைஞ்சிருக்காரு. அவரால் பாராட்டி செய்ய முடியல. அவர் பாத்தீங்கன்னா செவ்வாய் அவிட்டம் 1 இந்த லக்னத்தினுடைய பூர்வ ஸ்தானாதிபதி செவ்வாயோட சாரம் பெற்று சாரமான செவ்வாய் பலமா இருக்கிறனாலையும் ஒரு வாக்குஸ்தானத்தில் இருக்கிறனாலையும் நட்பு வீட்டில் இருக்கிறனாலையும் முதல் லட்சம் ஜாதகங்களுக்கு நல்லா மோசம் இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கேது திசை கேது புத்தி நடக்குது. அந்த கேதுவும் இந்த லக்னத்துக்கு யோகரானது. இந்த லக்னத்துக்கு ராஜயோகரான சூரியன் வீட்டுல கேது இருக்காரு. சூரியன் வீடு பகை என்றாலும் ராகு கேதுக்கள் முதலில் தன் வீட்டு பலனை கொடுப்பாங்க. அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீடு லக்ன ரீதியாக எந்த ஆதிபத்தியம் வருகிறதோ அந்த ஆதிபத்தியம் தான் முதல்ல செய்வாங்க அப்படிங்கிற விதிப்படி இந்த கேது சூரியனை போல் செயல்படுவார் என்ற அடிப்படையில கேது ஜாதகங்கள் எதிர்பார்த்திருக்கா. கேது தான் இங்க இருக்கும் நூல் படி. ஏன்னா சுக்கரனோட 2 பார்வையில கேது இருக்காங்க. சரி, இதே ஜாதகத்தை பாத்தீங்கன்னா நாளைக்கு நான் இன்னொருத்தருடைய மெத்தட்ல அது பேர் சொல்லி நான் விளக்குறேன். நன்றி, வணக்கம்.